JSAM மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் வேதமும் குறளும். இன்று வேதவசனம். என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். குறள் இப்படியாய் சொல்லுகிறது: சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமன் களத்துள் நீர் பெய்திரியற்று. இதனுடைய விளக்கம் என்னவெனில், தவறான வழிகளில் பொருளை சேர்த்து அதை காப்பாற்ற நினைப்பது பச்சை மண்ணால் செய்யப்பட்ட பாத்திரத்தில் நீரை ஊற்றி அதை பாதுகாக்க நினைப்பதை போன்றதாம். வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது: என் மகனே, பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே. எங்களோடே வா, இரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து குற்றமற்றிருக்கிறவர்களை முகாந்திரமின்றி பிடிக்கும்படி ஒளித்திருப்போம். பாதாளம் விழுங்குவது போல் நாம் அவர்களை உயிரோடே விழுங்குவோம். குழியில் இறங்குகிறவர்கள் விழுங்கப்படுவது போல் அவர்களை முழுமையும் விழுங்குவோம். விலையுயர்ந்த சகலவித பொருட்களையும் கண்டடைவோம். கொள்ளை பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். எங்களோடே பங்காளியாயிரு, நம் எல்லாருக்கும் ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்களாகில், என் மகனே, நீ அவர்களோடே வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. சிந்தனைக்கு: பொருளாசையுள்ள எல்லாருடைய வழியும் இதுவே. இது தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கும். பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்காயுசை பெறுவான். ஜெபிப்போம். இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. நாங்கள் மற்றவர் பொருளுக்கு ஆசைப்படாமல் உம்முடைய பலத்தினால் உழைத்து சம்பாதித்து பெறுகின்ற பொருள் போதுமென்றிருந்து உமக்குள் மனரம்யமாய் வாழ்ந்து பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.